பேர் ஜோதி. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஹெல்த்தியான ஃபுட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு தரணும், சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அந்த மேமோட கேட்கணும் ஆன்லைன் கிளாஸ் பற்றி சொன்னார். ஜாயின் பண்ணேன். பேக்கிங்கும் பண்ணதும் இல்லை இது வரைக்கும். மேமோட அந்த ஃப்ளாப் ஃப்ரீ பேக்கிங்கில் ஃபஸ்ட்டு அந்த வெண்ணிலா கேக் செஞ்சப்போ அவ்வளோ நல்லா வந்தது. வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம பேக்கரியில் வாங்குறத விட இந்த ரெசிபியில் இருக்கிற கேக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பித்தேன். அவ்வளோ வெரைட்டிஸ் மாடியூல் அவ்வளோ நிறைய வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் இருந்தது. ஒவ்வொன்றுமே ஒரு தனித்துவமான டேஸ்ட்டோட ரெசிபீஸு. அதுக்கப்புறம் சரி பிஸ்னஸ்லேயும் ஜாயின் பண்ணேன். அதில் பார்த்தா அப்புறம் கேக்கில் எக் பேஸு, எக்லெஸ் இருந்தது. அதெல்லாமே நல்லா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. நம்ம எப்படின்னா அது ரெசிப்பியில் சொல்லியிருக்கிற மாதிரியே நம்ம செஞ்சிட்டோன்னா அதில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே கேக்கில் வராது. நான் வந்து அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவேன். அப்போ அது ஃபஸ்ட்டு பேக் பண்ணும்போதே அது நல்லா வரும். கஸ்டமர் வந்து கேட்கும்போது சரி நம்ம புதுசாக ட்ரை பண்ணாமல் அவங்களுக்கு டைரெக்டாகவே ஒரு ரெசிபி எடுத்து நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஃபஸ்ட் டைம்லேயே வந்து நல்லா பேக் ஆகி வந்துடும். கேக்கும் நல்லா இருக்குன்னு தான் அவங்ககிட்டருந்து ரிவ்யூ வரும். மேம் வந்து கிளாஸு ரெசிபி அதோடு இல்லாமல் அவங்க பார்த்தா டவுட் செஷன் சொல்லிவிட்டு வீக்லி வச்சுருவாங்க. கிளாஸ் இருக்கும். அப்புறம் மோட்டிவேஷனல் கிளாஸ் வைப்பாங்க. அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் லைஃப்பில் நமக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து நம்ம பர்சனல் லைஃப்லேயும் வந்து அது கனெக்ட் ஆகி நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க பேசுகிற விஷயங்கள். அதுக்கப்புறம் டீ கேக் அதில் அப்புறம் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து 50 வெரைட்டி ஆஃப் டீ கேக்ஸ் வந்து இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி 50 வெரைட்டி ஆஃப் கேக் இருக்குமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எக் பேஸ், எக்லெஸ்ன்னு சொல்லி இருந்தது. அதுவே வந்து நம்ம வந்து லேயர் கேக்ஸாக பண்ணலாம். அதுவும் இருந்தது. அதில் ஃபில்லிங், ஃப்ராஸ்டிங் எல்லாம் வச்சு, டாப்பிங்ஸ் வச்சுன்னு அவ்வளோ அதில் வந்து இப்போ நம்ம நார்மல் கேக் இல்லாமல் அந்த டீ கேக்லேயும் வந்து டீ கேக்காக இல்லாமல் பிஸ்னஸ்க்கு அதையும் வந்து ஒரு ஃப்ராஸ்டிங் ஃபில்லிங்ஸோடு வச்சு பண்ணலாங்கிற அளவுக்கு அந்த இருந்தது. அதில் எப்படி அப்புறம் பார்த்தா எப்படி பிஸ்னஸில் அதை கொண்டு போகிறது, எப்படி ப்ரீ ஆர்டரை எடுக்கிறது, எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம அதை அப்டேட்டடாக வச்சுக்கலாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம ஹேம்பர் போடுறது அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயரு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி நம்ம முன்னாடியே வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் எடுக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா பேக்கேஜிங்லேருந்து நம்ம எப்படி வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிறது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம அதாவது நம்ம ரொம்ப ரஷ் ஆகி கடைசி நிமிஷத்தில் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ப்ரீ பிளான்டாக எப்படி கொண்டு போகலாம் அந்த பேக்கிங் வரைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ் பேக்கிங் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாடியூல்ஸ் எல்லாமே அதுலேயும் பார்த்தா எக்லெஸ் இருக்குது, எக் பேஸ் இருக்குது, ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக் அந்த மாதிரி. அதில் வந்து சோக்கிங் மெத்தடெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி இந்தளவுக்கு சோக்கிங் பண்ணி பண்ணுறதெல்லாம் இவ்வளோ அதில் வந்து இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த கிறிஸ்மஸ் பேக்கிங்க்கு எங்களுக்கு கிளாஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி மேடம் ஒரு 1 hour அந்த ஃப்ரூட் கேக்கை பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக எல்லா விஷயங்களையும் சொல்லித்தராங்க. அது ரொம்ப நம்ம ஒரு பிஸ்னஸ் தாண்டி பேக்கிங் தாண்டியும் நம்ம புதுசாக சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும் நம்மளோட கிளாஸில். தேங்க்யூ.